ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல சிக்கன் ஸ்டூ எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் சிக்கன் ஸ்டூ பண்றதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், பாதி கேப்சியம், பாதி கேரட், அப்புறம் சின்ன சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் பால், ஃபர்ஸ்ட் பால் வந்து கட்டியாட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா மீதி ரெண்டாவது மூணாவது தண்ணி ஊத்தி அரைச்சு தேங்காய் பால் வந்து தனியா வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இனி நம்ம வந்து சிக்கனை நல்லா நீட்டா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து குக்கர்ல தான் சிக்கன் ஸ்டூ பண்ண போறோம். சோ குக்கர் வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு தேவையான தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், தக்கோல 2, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பிரியாணி இலை, இது வந்து 2 இலையை போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, கேப்சியம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் இதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போறோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுல வந்து சிக்கன் ஆட் பண்ண போறோம். 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க காய்கறியோட. அதுக்கப்புறமா தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து காரத்துக்காக மிளகாய் ஆட் பண்ண போறதில்ல. சோ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். சோ நம்ம வந்து இப்போ 2வது 3வது தரம் தேங்காய் பால் எடுத்தோம். அதை வந்து நம்ம இந்த ஸ்டூ பண்றதுக்காக ஆட் பண்ணிக்க போறோம். சோ ரொம்ப தண்ணி எல்லாம் வேண்டாம். நான் இதுல வெஜிடபிள்ஸ் எல்லாமே முங்குற அளவு கூட தண்ணி கொஞ்சம் கம்மியா